பச்சை மலை மீது உன்லீலை. ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு கோவிலுக்கு போனனால நமக்கு இது ஒரு முடிவு. தினமும் செய்யணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அது எப்படி கடவுள் விட்டுருக்காங்கன்றது தெரியல. அதனால ஒரு ஒரு 10 பேருக்கு தகுந்த மாதிரி நான் சாப்பாடு லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். இது பார்சல் பண்ணியிருக்கோம். பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்குது. இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் செய்யுங்க. தேங்க்யூ மக்களே. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். நான் உங்கள் செல்வி அக்கா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நான் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. செகண்ட் டே ஆஃப் நம்ம அன்னதானம் செய்கிறதுல மும்முரமாக இருக்கும். ஃபஸ்ட் டே அன்னதானம் நல்லபடியாக முடிஞ்சது, சிறப்பாக முடிஞ்சது. நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். செகண்ட் டே ஆஃப் அன்னதானம் நம்ம செய்ய ஆரம்பித்தாச்சு. தயிர் சாதம் இன்னைக்கு நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. எங்கள் கணவர் கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. நல்லபடியாக எல்லோரும் இதே மாதிரி செய்யுங்க. ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு நல்ல திருப்தியாக இருந்தது நேற்று செஞ்சதில். அதே மாதிரி செகண்ட் டே ஆஃப் இன்றைக்கி செய்யறதுலேயும் அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். செல்வி அக்கா, உங்கள் செல்வி அக்கா விளாக்ஸ்ன்னு இருக்கும். குட் மார்னிங் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ எங்கள் அம்மா காலையிலே எழுந்திரிச்சு சாம்பார் சாதம் செஞ்சுட்டாங்க. ஸோ இதை யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாதவங்களுக்காக எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. காலையிலே எழுந்திரிச்சு ஒரு 20 பேருக்கு மேலே பேக் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்காக. ஸோ நம்ம ஒரு வேலையும் செய்யலை. காலையில் எழுந்துச்சி 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். சரி இன்றைக்கி நீ பேசு, தினமும் நான் தானே சொல்கிறேன், இன்றைக்கி நீ சொல்லுன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க. சரி அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு எல்லாருக்கும் படைச்சிட்டு ஸோ கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களால் முடிஞ்சு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாலுமே அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கொடுங்க. பாய் எவ்ரிவன், குட் மார்னிங், காலை வணக்கம். நம்ம 4வது நாள் 4th டே அன்னதானத்தை இருக்கோம். நம்ம தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்ற ஒரு இதை எடுத்திருக்கோம். அதை செய்ய ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குங்க. இன்றைக்கி 4வது நாள் புளி சாதம் எடுத்திருக்கோம். நம்ம திருப்தியாக சாமியை கும்பிட்டு கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்தாச்சு. கோவில் வாசல்லே இருந்தாங்க. நான் தான் போனேன். எங்கள் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாங்க. நல்லபடியாக சிறப்பாக நமக்கு முடிஞ்சிச்சு. நம்ம எப்பயும் இதே மாதிரி செய்ய நம்ம வாழ்க்கையில் எப்பயும் முன்னேறுவோம். நல்லா இருப்போம். எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் மார்னிங், காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தானம் செய்ய ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குங்க. என்னால் முடிஞ்ச ஒரு கைங்கரியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் செய்கிறேன். என்னோடய உடம்பு எனக்கு ஹெல்த்து கண்டிஷனை வச்சுக்கிட்டு செய்கிறேன்னா அது எனக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எல்லோரும் நீ செய்கிறத நிப்பாட்டு, போதும், உன்னால் முடிஞ்ச அளவு செய்யின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நிப்பாட்டுற மனசு இல்லைங்க. செய்யணும் எப்பயும் நம்மளால் முடிஞ்ச அதை செய்வோம். நம்ம சாதிச்சு காட்டுவோம். நம்ம அன்னதானத்தை சிறப்பாக செய்ய சிறந்தது அன்னதானம். நம்ம 6வது நாள் அன்னதானம் கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கோங்க. நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம வாழ்க்கையில் எப்பவும் ஒரு முன்னேற்றம் வரணும்னா ஒவ்வொரு தானத்தில் தாங்க இருக்குது. இந்த மாதிரி தானம் கொடுக்க நம்ம வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றது நான் உணர்வுபூர்வமாக நம்புகிறேங்க. இந்த நம்பிக்கையோடு நம்ம 6வது நாள் தானத்தை முடிப்போம். அடுத்த தானத்தை கொடுக்கும்போது நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.